வாழ்க்கையில் நம்ம எத்தனையோ முயற்சிகள் வந்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். நம்ம அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு, பணம் சம்பாதிக்கிறதுக்கோ, இல்லை நம்மளும் வந்து ஒரு 4 பேர் மத்தியில் வந்து ஒரு பெரிய லெவலில் நம்மளும் ஒரு அச்சீவ்மெண்ட் வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அதில் நிறையா தடைகள் வந்து நம்ம இருந்துக்கிட்டே இருக்கோம். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் ஒரு மனிதனுக்கு வந்து நம்ம பேக்கில் வந்து கண்டிப்பாக வந்து ஓடுறதுக்கு அதிகமான வாய்ப்பு வந்து இருக்குது. அதெல்லாம் தாண்டி எப்படி இந்த உலகத்தில் நம்ம வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாமே நம்மளோட மனசு தான். நம்ம மனசு எப்போ நம்ம வந்து கட்டுப்பாடோடு நம்ம வந்து வச்சுக்கணும். அந்த கட்டுப்பாடு மீறி நம்ம வெளியில் போயிட்டா அப்படின்னாவே நம்மளால் வந்து அச்சீவ்மெண்ட் வந்து பண்ண முடியாமல் வந்து போகுது. இது நம்மளுடைய MCX ஸ்கூலில் வந்து ஒவ்வொரு நண்பர்களும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் வர்றவங்களும் நீங்கள் இதை வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த கட்டுப்பாடு தெரியாமல் நம்ம உள்ளே வரும்போது என்ன ஆகுதுன்னா 1 கோடி போட்டாலுமே 0 ஆகும், 1 ரூபா போட்டாலும் 1 கோடி ஆகும். அந்த விஷயத்தை வந்து நீங்கள் ஒவ்வொருத்தரும் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். அதாவது மனக்கட்டுப்பாடுங்கிறது எப்போவுமே ஒவ்வொருத்தருக்கு தேவை. இப்போ நான் வந்து இன்றைக்கி என்னோடய ரிஸ்க்கு இன்றைக்கி எவ்வளோ, என்னோடய ரிஸ்க்கு வந்து இன்றைக்கி நான் வந்து 1 லட்ச ரூபா போட்டிருக்கிறேன். என்னோடய ரிஸ்க்கு வந்து இன்றைக்கி ஒரு நாளைக்கு நான் 1000 ரூபா தான் ரிஸ்க் எடுப்பாங்கிறது வந்து ரெகுலராக வந்து நம்ம எடுத்துகிட்டு இருக்கணும். அதுதான் மந்த் எண்டில் வந்து கால்குலேஷன். நெக்ஸ்ட்டு நம்ம எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணுறோம். நம்ம ரெகுலராக வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறோன்னா அது மந்த் எண்டில் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் வருதா அப்படிங்கிறது நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து யோசனை பண்ணணும். அது யோசனை பண்ணாமல் நம்மளால் எதுவுமே வந்து செய்ய முடியாது. அப்போனா நம்ம கஷ்டப்படுறோம் நண்பர்களை. இப்போ வந்து ஏதோ ஒரு நம்மளுக்கு எத்தனையோ விதமான ஒர்க் செய்கிறோம். நம்ம ஒரு 500 ரூபாக்கும் 1000 ரூபாய்க்கு வந்து நம்ம வந்து கஷ்டப்படும் போது நம்ம ஈஸியாக வந்துடுது அந்த காசு. காலையில் வந்து 9 to 10 மணிக்கு வேலைக்கு போனால் ஈவினிங் வந்து ஒரு 5 மணி to 6 வரைக்கும் நம்ம வந்து வேலை செய்கிறோம். அப்போ தான் அந்த காசு வந்து நம்மளுக்கு வேலை வாங்கினவர் வந்து நம்ம கொடுப்பாரு. ஆனால் மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்குமே நீங்களாம் ஒரு 5 நிமிஷத்தில் போட்டு அது 1000 ரூபா 2000 ரூபா 10 நிமிஷத்தில் கூட சம்பாதிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு வந்து இருக்குது. அது ஏன் யாரும் புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்க? அது புரிஞ்சுக்கிட்டாவே நம்ம வந்து ஒரு பெரிய லெவல் அச்சீவ்மெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். இதுக்கு வந்து மனக்கட்டுப்பாடு வந்து நமக்கு வந்து தேவை. அப்போனா நம்ம என்ன நினைக்கணும் நண்பர்களை ஃபஸ்ட் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து பணம் வேணும் அப்படின்னு நினைச்சாதான் அந்த பணம் வந்து நமக்கு வரும். இந்த பிரபஞ்சமானது என்ன சொல்லுது அப்படின்னா, நம்மளுக்கு மீறி நம்மளுக்கு பேக்கில் வந்து ஒன்று வாட்ச் பண்ணிட்டு இருக்குது இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது. அப்போனா நீ என்ன நினைக்கிறையோ அதாக நீ ஆவாய் அப்படிங்கிறது அடிக்கடி இந்த வார்த்தையை வந்து நான் யூஸ் பண்ணுறேன். நம்மளுடைய எல்லா சேனல்லையும் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய நண்பர்களுக்கிட்டையும் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் இந்த வார்த்தை நான் யூஸ் பண்ணுவேன். அப்போனா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். நம்ம அப்போ தான் நம்மளுக்கு வந்து அது நடக்கும். இப்போ நீங்கள் ஒன்றுமில்லை, நீங்கள் வந்து இப்போ சாமிக்கு வந்து நம்ம மாலை போடுறோம், ஐயப்பன் சாமிக்கு மாலை போடுறோம், நெக்ஸ்ட்டு முருகருக்கெல்லாம் நம்ம மாலை போடுவோம். 1 மண்டலம், அரை மண்டலம், 1/4 மண்டலம் அப்படிங்கிறது நம்ம வந்து மாலை போடுவோம். ஆனால் இந்த 1 மண்டலம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா 48 நாளைக்கு வந்து ஒரு மண்டலம் வந்து அவங்க மாலை போடுவாங்க. ஏன்னா அது எதுக்குன்னா அந்த 1 மண்டலம் அவங்க கடைப்பிடிச்சாவே அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்களோ அது நடந்துடும் அப்படிங்கிறது தான் வந்து இயற்கையின் நீதி. அதனால தான் வந்து 1 மண்டலம் வந்து நம்ம அது நல்லா இருக்கிறதுக்கு 1 மண்டலத்தை நம்ம கரெக்டாக நம்ம பயன்படுத்தினா போதும் நம்மளுடைய மெயின்ட் அப்படிங்கிறதுனால தான் அந்த 1 மண்டலத்தை வந்து எல்லாரும் வந்து மாலை போடுறது. எல்லாத்துக்குமே கண்டிப்பாக தெரியும். இருந்தாலும் இந்த ஒரு வீடியோ நான் சொல்ல வந்து நான் விரும்புகிறேன். அப்புறம் நம்ம மனக்கட்டுப்பாடு நம்ம எப்படி இருக்கணும், நம்ம மனக்கட்டுப்பாடு வந்து மாதமாக நம்மளுக்கு காசு வரணும், நம்ம லாஸ் பண்ணாமே இருக்கணும். அப்போ நம்ம எது ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து முயற்சி பண்ணணும். இப்போ நீங்கள் சில பக்கம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி லாஸ் ஆகிடுச்சு, இன்றைக்கி ஒரு 1000 ரூபா லாஸ் ஆகிட்டா நீங்கள் ஏன் வருத்தப்படுறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. வருத்தப்படுறதுங்கிறது வந்து இருக்கவே கூடாது. ஏன்னா இன்றைக்கி 1000 ரூபா போயிட்டா நாளைக்கு 1000 ரூபா வந்துட போகுது. அப்போனா மாதத்தில் வந்து 24 to 20 நாள் வந்து ட்ரேடிங் டே வந்து நடக்குது. அப்போனா நீங்கள் 20 நாள் நீங்கள் ட்ரேடிங் பண்ண போகிறீங்க, 22 நாள் ட்ரேடிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதில் வந்து ஒரு 4 நாள் 5 நாள் வந்து கண்டிப்பாக லாஸ் ஆகிறதுக்கு அது சான்ஸ் வந்து இருக்குது. மிச்சம் வந்து 19 நாள் to 15 நாள் 17 நாள் வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் வந்து அதிகமாக வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. இந்த ரிட்டர்ன்லாம் நம்ம கால்குலேஷன் பண்ணி நம்ம மந்த் எண்டில் வந்து நம்ம ரிட்டர்ன் பார்த்தா மட்டும் தான் நம்மளால் அச்சீவ்மெண்ட் வந்து பண்ண முடியும். இந்த அச்சீவ்மெண்ட்லாம் பண்ணாமல் நம்ம வந்து இந்த ஓவர் ட்ரேட் பண்ணி இந்த 10 வருஷத்தோட கமிட்மெண்ட்டு 10 நாளோட கமிட்மெண்ட்லாம் ஒரே இதில் ஒரே நாள் முடிக்கணும்னு நினச்சிட்டு இந்த மார்க்கெட்டில் நம்ம வரும்போது பெரிய லெவலில் வந்து நம்மளுக்கு வந்து அடி கொடுத்துரும் நண்பர்களை. அதனால் வந்து இன்றைக்கோடைய சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனக்கட்டுப்பாடுங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை. பணங்கிறது பண கஷ்டத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக வர்றீங்க. அதாவது வந்து பணம் அப்படிங்கிறது வந்து இந்த அடிப்படையில் இருக்கிற மக்கள் வரைக்கும் பெரிய மில்லியன் லெவலில் இருக்கிறவங்களுக்கும் பணம் தேவை. அப்படின்னா அந்த பணம் வரவேற்கிறதுக்கு நம்ம என்ன தேவைன்னா ஃபஸ்ட்டு சீக்ரெட் வந்து நம்மளோட மனக்கட்டுப்பாடு. அந்த மனக்கட்டுப்பாடில் வந்து நம்ம என்னென்ன கொண்டு வரணும், நம்ம என்னென்ன தவறு செஞ்சுட்டு இருக்கிறோம், என்னென்ன தவறு நம்ம வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் நீங்கள் தினமும் வந்து பண்ணணும். அப்போனா இந்த பணம் வராத காரணம் என்ன, நம்மளோட எண்ணங்களா? அப்போனா இந்த எண்ணங்கள் வந்து நல்ல எண்ணங்களாக இருக்கணும். நல்ல எண்ணங்கள் இருக்கிற இடத்துல எல்லாமே நல்லது நடக்கும்னு சொல்கிற மாதிரி
நம்ம நல்ல எண்ணங்களோட நம்ம வந்து காலையில் வந்து இந்த மார்க்கெட்டில் வந்து கண்ணில் ஒத்தி சாமி கும்பிட்டு இந்த மார்க்கெட்டில் வரும்போது மிகப்பெரிய லெவலில் நம்மளுக்கு வந்து அச்சீவ்மெண்ட் வந்து கொடுக்கும். அப்படிங்கிறது எந்த விதமான மாற்ற கருத்தும் இல்லை. நம்ம வந்து எப்போ ஒரு தொழிலாளர் மதித்து அது நம்ம பயபக்தியோடு செய்கிறோமோ அதே உங்களுக்கு அந்த தொழில் வந்து உங்களுக்கு காப்பாற்றிடும். நம்ம ஏதோ வந்து இது கேம் பண்ணுறாங்க, இது ஏதோ ஒரு விளையாட்டு இது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா விளையாட்டு மாதிரியே போயிடும், கேம் மாதிரியே போயிடும். உங்களுடைய எவ்வளோ கேபிட்டல் போட்டாலுமே 0 ஆயிடும். அப்போனா தொழிலாக மதித்து நினைக்கிறவங்க கண்டிப்பாக 100% உள்ளே வந்து பெரிய லெவலில் அச்சீவ்மெண்ட் பண்ணலாம். அப்போனா இந்த வீடியோ வந்து பெரிய லென்த் ஆகிடுச்சு. கண்டிப்பாக வந்து நம்ம அடுத்த வீடியோவில் வந்து இன்னும் நிறையா விஷயத்தை நான் சொல்ல பார்க்குறேன். ஒரு நல்ல கண்டென்ட் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். மிகப்பெரிய லெவலில் நீங்கள் அச்சீவ்மெண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய பண தேவைக்கும் உங்களோட மனக்கட்டுப்பாடுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறது வந்து மந்த் எண்டில் வந்து ரெகுலராக வந்து சேலத்தில் வந்து கிளாஸ் நடத்திட்டுருக்குறோம், டெக்னிக்கல் கிளாஸ் நடத்திட்டுருக்குறோம். மந்த் எண்டில் உங்களுக்கு வந்து லாங்காக இருக்கும்னு நினைக்கிறவங்க வந்து எங்களோட MCX ஸ்கூலோட மொபைல் ஆப் லிங்க் வந்து இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து நான் கொடுத்துருக்குறேன். அதில் போய் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டெக்னிக்கலை. நெக்ஸ்ட் வந்து நாங்கள் ஒரு வாரம் டெமோ கால்ஸ் பார்க்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் அதோடைய லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் அனுப்பியிருக்கிறேன். அதில் நீங்கள் வந்து ஒரு வாரம் வந்து நீங்கள் டெமோ கால்ஸ் பார்க்கலாம். இதெல்லாம் நீங்கள் அச்சீவ்மெண்ட் பண்ணி பெரிய லெவலில் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத எங்களுடைய வாழ்த்து. நெக்ஸ்ட்டு இன்னொரு டைம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். கிளாஸ் நடக்கும்போது ஒரு சீக்ரெட்டான ஒரு விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். பணம் வந்து நம்மக்கிட்ட எப்படி வரணும் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு ட்ரிக்ஸ், ஒரு சின்ன ஒரு விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், ஒரு சீக்ரெட்டு. அது எல்லா நண்பர்களுக்கும் அங்கே கிளாஸ் வர்றவங்களுக்கு அந்த நான் ட்ரிக்ஸ் சொல்கிறேன். அந்த ட்ரிக்ஸ் வந்து நான் வந்து உபயோகப்படுத்திட்டு இருக்கிறேன். ஒரு நல்ல ட்ரிக்ஸ் தான் அது, நல்ல ஒரு சீக்ரெட்டான விஷயம். மார்க்கெட்டுக்குள்ளேயே நம்ம அதை அப்ளை பண்ணி நம்ம எப்படி வந்து இந்த மார்க்கெட்டில் நம்ம ஒரு ரொம்ப ரகசியமாக வந்து நம்ம காசு சம்பாதிக்கலாங்கிறது வந்து ஒரு சின்ன எக்ஸசைஸ் மாதிரி தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். கண்டிப்பாக சேலத்தில் வந்து மந்த் எண்டில் வந்து கிளாஸ் நடந்துட்டு இருக்குது. எங்களோட மொபைல் ஆப் லிங்க்கும் இருக்குது, 999 குரூப் லிங்க்கும் உள்ள இருக்குது. ஒரு பெரிய லெவல் அச்சீவ்மெண்ட் பண்ணி நம்மளும் வந்து ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல தரத்தில் வந்து நம்ம போகணும்னு நினைக்கிறவங்க எங்களோட MCX ஸ்கூலை வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து எல்லா லிங்க்கும் வந்து அனுப்பியிருக்கிறேன். கண்டிப்பாக மீண்டும் ஒரு நல்ல நியூஸோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.